ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகேஸ்வரி. இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் என்ன சொல்லி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆள் மனசுக்குள்ளே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் படித்தேன். ஸோ என்னுடைய ஆள் மனசில் என்ன ஆகும் அப்படின்னா, என்னடா காதில் புதுசெல்லாம் போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஆஜே. எஸ், ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகேஸ்வரி. நீங்கள் நீங்கள் இருக்க நம்மளுடைய ஷோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி ஒரு அற்புதமான ஒரு நாள் என் வாழ்க்கையில் நடக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்னோட கனவை என்னோட சப்கான்ஸ் மைண்டில் வந்து நான் ஏற்ற போகிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெய்லியும் என்னோட கனவுக்காக நான் உழைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய ஆசை. ஸோ இன்றைக்கி என்ன இதில் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க. ஸோ ஒரு விஷயத்த ஏன்பா நானே நடக்க முடியாமல் வீல் சேரில் இருக்கேன், நான் போய் என்ன வாழ்க்கையில் சாதிச்சிட முடியும்? ஏன்பா என் வேலையை என்னால் பார்த்துக்க முடியல, அப்புறம் எப்படி என் குடும்பத்தை நான் பார்த்துக்க முடியும்? ஏன்பா நானே வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், என்ன மாதிரி இருந்த அம்மாவை போகிறத பார்த்தா எனக்கே வந்துட்டு மன சங்கடமாக இருக்குது, வீட்டை விட்டு வெளியே போகவே என்னால் முடியல, நான் என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறவங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்கிற ஒரே விஷயம் இதுதாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அப்படியே இல்லாமல் எப்படி இதை மாற்றி காமிக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம வெளியே கொண்டு வர முடியும்? ஓகே, முடிச்சிருச்சு, நடந்து போச்சு, இனிமேல் நம்ம லைஃப்பில் நம்ம என்ன நடக்கணும் அப்படிங்கிறத தான் யோசிக்கணும். ஸோ அதுக்கு அப்படியான ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனசு தான். ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கணும். இது நடந்துருச்சு, நான் என் லைஃப்பை நான் பார்த்துக்க போகிறேன், எனக்கான என் ஃபேமிலியை நான் கரெக்டாக ரன் பண்ண போகிறேன், நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு முதல்ல நான் நம்பணும். ஓகேவா? நானும் டெய்லியும் சொல்லிட்டு தான் மேம் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கும், ஆனால் முடிய தான் மாட்டேங்குது. ஒரு விஷயத்த சொல்கிறதுனால மட்டும் முடியாதுங்க, அதை ஏற்றுக்கணும், அதன்படி நம்ம நடக்கணும். சரிங்களா? அப்படி நம்ம நடந்தால் மட்டும்தான் ஒரு வேலையில் நம்மளுக்கு வந்து இதாகும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்துட்டு நான் வந்து கஷ்டப்படுறேன், என்னால் ஒன்றும் முடியல, எனக்கு இது வேணும் அது வேணும்னு யோசிக்காமல், இருக்கிற சாப்பாட்டை வச்சுட்டு, இருக்கிற இடத்த வச்சுட்டு, இருக்கிற வேலையை வச்சுக்கிட்டு, அதில் எப்படி நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு டெய்லியும் வந்துட்டு உங்களுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி மட்டும் நான் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கணும், என்னோடய ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் நான் பார்த்துக்கணும், நான் அதுக்கு நான் என்னை சரியாக வச்சுப்பேன். அடுத்தது வந்துட்டு என்னை சுற்றி இருக்கிறவங்கள என்னால் எந்த ஹர்ட் இல்லாமல் நான் அவங்கள ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து நிம்மதியாக இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எதாவது சாதிக்கணும், நான் ஸ்போர்ட்ஸில் நான் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும், நான் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து நான் நல்லா பாடணும், ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜெல்லாம் ஏறணும் அப்படின்னு உங்களுடைய கனவுகள் இருந்தால் அப்படின்னா நீங்கள் அதுக்காக உழைச்சிட்டு டெய்லி உங்களுடைய கனவுகளில் அதிலோட சேர்ந்துட்டு நீங்கள் அது பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஸ்டேஜில் ஏறி நீங்கள் பாடுற மாதிரி பாருங்கள், ஆடுற மாதிரி ஆடுங்க. ஸோ உங்கள் கவலையில் மறந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சிரிக்கிற மாதிரி சிரிங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் நம்ம போய் இருந்து எல்லோரும் நம்மளை வந்துட்டு புகழ்ந்து பாராட்டுற மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ நல்ல விஷயங்களுக்காக தயவு செஞ்சு சிந்தனைகள் செய்க, அது மாதிரி உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஆர்ச்சியாக போகிறேன், அதுக்கான சிந்தனைகள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகேஸ்வரி. இன்றைக்கி நம்ம ஷோவில் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அற்புத சக்தி பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். நம்முடைய ஆள் மனசுக்குள்ளே நம்முடைய அற்புத சக்தி இருந்துச்சு அப்படின்னு